ஃப்ரெண்ட்ஸ், இது எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ. வாங்க ஸ்வீட் ஆரம்பிக்கலாம். 3 கிலோ ரவையை வறுத்தெடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவு தண்ணி. 1 கிலோவுக்கு 4 லிட்ரு. கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கலாம். அப்புறம் முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இதை எடுத்து வச்சுக்கலாம். ஏலக்காயை நல்லா பொடியாக பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சர்க்கரை எடுத்து 6 கிலோ, 3 கிலோவுக்கு 6 கிலோ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கொதிஞ்சதுக்கப்புறமா நல்லா கொதிஞ்சிருச்சு. முந்திரி, திராட்சை, வறுத்து வச்ச ரவையை எடுத்து நல்லா நம்ம தண்ணியில் கொட்டி நல்லா கிண்டிடணும். கட்டி விழாமல் இருக்க நல்லா ஒருத்தர் கிண்ட அந்த மாதிரி இருந்தால் கட்டி விழாமல் இருக்கும். சுகர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கணும். நல்லா இப்போ பாருங்கள் கெட்டு விழாமல் இருக்கா. அதுக்கப்புறமா முந்திரி, திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கேசரியில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். இப்போ பாருங்கள் மேலே நெய் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம எப்படி சுகர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் அந்த அளவுக்கு நமக்கு ஒட்டவே ஒட்டாது. சூப்பராக இருக்குது. இப்போது மணி டேஸ்ட் பார்க்குறாங்க. சூப்பர். யூடியூப் சேனல் ராகவி ரமணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை